வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே திறக்கப்படக்கூடிய அதிசய கோவில் பத்தி தெரியுமா? பெங்களூர்ல இருந்து 180 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு இந்த கோவில். 12வது நூற்றாண்டு காலத்துல கட்டப்பட்ட இந்த கோவில் சிம்ஹாசனபுரி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. பல சிறப்புகளையும் புராணங்களையும் பெற்ற இந்த கோவில் நம்ம எல்லாருக்கும் இப்போ மிகப்பெரிய அதிசயமா பார்க்கப்படுது. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை கேட்கும் போதே பலருக்கும் இந்த கோவிலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வர ஆரம்பிச்சிடும். ஹாசனாம்பா கோவில் கர்நாடக மாநிலம் ஹாசன்ல அமைந்திருக்கிற இந்த கோவில் தீபாவளி நேரத்துல மட்டும்தான் திறக்கப்படுது. கோவிலை மூடுறப்போ ஒரு நெய் தீபம் ஏத்தி வைக்கிறது, கருவறைக்குள்ள அடுத்த வருடம் திறக்கும் போதும் அந்த நெய் தீபமும் அம்மனுக்கு சூடுகின்ற மாலையும் எந்த ஒரு வாடையும் வராம நறுமணம் வீசுது அப்படிங்கிறது தான் இந்த கோவிலுடைய மிகப்பெரிய அதிசயமாவே பார்க்கப்படுது. இந்த கோவில்ல இன்னொரு நகரும் கல் பத்தின கதைகளும் பேசப்படுது. அம்பாளுடைய பக்தை ஒருத்தர் மாமியார் எப்போதும் அவளை துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும், ஒரு நாள் அம்பாள் முன்னாடி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ மாமியார் பின்தொடர்ந்து வந்து கோவிலுக்கு வர்றது உனக்கு என்ன முக்கியம், உனக்கு இதுதான் கடமையா அப்படின்னு கத்துனதாகவும், அம்பாள் அவங்களுடைய பாதுகாப்புக்காக அந்த பொண்ணை ஒரு கல்லா மாத்தி கோவில் வளாகத்துல அவங்களுடைய பாதுகாப்புல வச்சிருக்கிறதாகவும், இந்த கல் ஒவ்வொரு வருஷமும் ஒரு நெல்மணி அளவுல அம்பாளை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. அந்த கல் கலியுகத்துடைய முடிவுல ஹாஸ்னாம்பாவுடைய தாமரை பாதங்களை அடைஞ்சு மோட்சத்தை அடையும் அப்படின்னும், அந்த கல் நகரும் பொழுது கலியுகமும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது அப்படிங்கிற மாதிரியான கதையும் சொல்லப்படுது.